ஆயுர்வேட் சேனல். இன்றைக்கு ஒரு உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படையில் முடக்கத்தான் கீரை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த முடக்கத்தான் கீரை எதுக்குன்னா, நம்ம மூட்டுகளில் வலு இருக்கும், எலும்புகளுக்கு வலுவு கொடுக்கறது முடக்கத்தான் அந்த கீரை. அதை நம்ம என்ன செய்யலாம்னா, இட்லி பொடி நாங்கள் நுணுக்குவோம். அது ஒரு நாள் காட்டுறேன். இப்போ நாங்கள் தோசை போட்டேன் நான். அதை உங்கள்கிட்ட காட்டணுமே, அதனோட அளவுகளும் உங்களுக்கு சொல்லணுமில்ல. ஒரு எவ்வளவு கீரை, ஒரு 100 கிராம் கீரை, 100 கிராம் அளவு கீரை எடுத்து அந்த கீரையை 1 டம்ளர் புழுங்கரிசி, கால் டம்ளர் பச்சரிசி போதும். நமக்கு தேவைக்கேற்ப வரமிளகா, 2 சீரகம், சோம்பு, வெள்ளைப்பூண்டு எல்லாம் போட்டு ஆட்டி, அடை தோசை எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி போட்டு ஆட்டி, பருப்புக்கு பதிலாக முடக்கத்தான் கீரை, இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதை போட்டு நம்ம என்ன செய்கிறோம், நல்லா நைஸாக அரைச்சி, உளுந்து உங்களுக்கு தேவைன்னா உளுந்து போடலாம். ஆனால் உளுந்து போட்டால் நல்லாயிருக்கும். உளுந்து சும்மா ஒரு சேரை உளுந்து நீங்கள் போடணும். அந்த மாதிரி போட்டு நல்லா நைஸாக ஆட்டி ஒரு மணி நேரம் வச்சுருங்க. 1 மணி நேரம் வச்சுட்டு, அந்த உளுந்து போட்டால் 1 மணி நேரம் வச்சுருக்கணும். உளுந்து போடலேன்னு வச்சுக்கோங்க, உடனே ஆட்டி உடனே சுட்டுறலாம். உளுந்து கொஞ்சம் புளிச்சா நல்லாயிருக்கும் உளுந்து, அவ்வளோதான். இது நான் உளுந்து போட்டிருக்கிறேன். நைட்டு தான் ஆட்டினேன். ஆட்டி வச்சுட்டு மிக்சியில் தான் அரைச்சி வச்சுட்டு விடிய காத்தால ஒரு 4 மணிக்கு அரைச்சி வச்சேன். என்ன பண்ணிட்டேன், பிரிட்ஜுகளெல்லாம் வைக்கக்கூடாது. அது அதனோட தன்மைகள் மாறிடும். அதை நான் அரைச்சி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணிட்டேன், மணி எத்தனை ஆகுதுங்க, 9 மணிக்கு பக்கம் வந்துடுச்சுங்க. இப்போ ஊற்றுனேன். தோசை உங்களுக்கு எப்படி வேணாலும் ஊற்றலாம், அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. நான் விறகடுப்பில் வச்சு ஊற்றுனேங்க. அது எப்படி உங்களுக்கு காட்ட முடியாது அப்படின்ட்டு தான் காட்டலாம். மழை பெஞ்சிருக்கு, அதனால் ரொம்ப ஈரமாக இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், நான் 1 டம்ளர் அரிசி தானே போட்டேன். அது 1 டம்ளர்னால் நம்ம அளவுப்படி 150 கிராம் தான் வருங்க. 50 கிராம் உளுந்து பச்சரிசி, 100 கிராம் அரிசி, 150. இங்கே பாருங்க, 100 கிராம் அந்த தலை, 100 கிராம் தோசை வந்துருச்சு பாருங்கள். 5 தோசை ஊற்றினேன், 1 போட்டுட்டேன். காக்காய் சுடவே காக்கா வந்துருச்சு, போட்டுட்டேன். இப்போ அந்த கல்லில் இருந்து 1 எடுத்துகிட்டு வந்துட்டேன். உள்ளே தோசைக்கல்லில் தான் ஊற்றியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சூடு இருக்கட்டும்னு இதில் வைக்கலான்னு சரி ஒரு வீடியோ போட்டுட்டு அப்புறம் சாப்பிடலாம். இன்னும் காக்காய்க்கு 1 தான் போட்டேன்னா 2 போடணும். எனக்கு 3, காக்காய்க்கு 2. என் கூட இருக்கிறது காக்கா தான். ஏன்னா இங்கே பாருங்கள், கத்த பாருங்கள், அங்கே கத்திக்கிட்டு இருக்கு. நான் போடலேன்னு குருவி இந்த பக்கம், அதனால் அது போடுவேன். இப்போ உங்களுக்கு அந்த வீடியோவை காட்டலான்னு தான். இதனோட மெஷர்மெண்ட்டு அதே தாங்க. 100 கிராம் கீரை அளவு, 100 கிராம் அளவு, 100 கிராம் அரிசி, 50 கிராம் பச்சரிசியும் உளுந்தும் கலந்து 50 கிராம், ஒரு சிட்டிகை சீரகம், ஒரு 5 மிளகு, 2 வெள்ளைப்பூண்டு பல், எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி, சோம்பு வேணுங்கிறவங்க சோம்பு, இல்லாட்டி சீரகம் வேணுங்கிறவங்க சீரகம், உங்களுக்கு எது உங்களுக்கு ருசியோ அதை பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஆட்டி 3-4 மணிக்கு அரைச்சேன்னா 5, 6, 7, 8, 9 உளுந்து போட்டதுனால 5 மணி நேரம் ஊறி இருக்குங்க. ஊறுனா அருமையாக தோசை ஊற்ற இலையாக வந்துருச்சு. இன்னும் கூட ரவா தோசையாக ஊற்றலாம், வேண்டாம். இந்த பாருங்க எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்க, சூப்பராக சாப்பிட்லாம். இதில் வெங்காயத்தை நான் ஆட் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வெங்காயம் வேண்டான்னு விட்டுட்டேன். வெள்ளைப்பூண்டு இருந்தால் போதும்னு. நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு செய்யணுன்னா என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு 100 கிராம் வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருகப்பில்லை இதெல்லாம் பொடியாக நறுக்கி, தேங்காய் ஒரு சில்லு நறுக்கி, இதெல்லாம் ஆட் பண்ணிங்க, இன்னும் 2 தோசை வரும். அப்போ நீங்கள் அதை சாப்பிடையெல்லாம் சூப்பராக இருக்கும். இது போதுங்க, இது அழகாக இருக்குது, இதே போதும். இதிலே காரம் உப்பு எல்லாம் இருக்குது. இன்னும் அடுத்த தடவை உங்களுக்கு இட்லி பொடி, முடக்கத்தான் இட்லி பொடி செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன். இது காட்டணும்னு தோணுச்சு, காட்டிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.